வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 1ல 34 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எங்கிருந்து வருதுங்கிற நாலேஜ் இல்லாதனால தான் பாதி மாணவர்கள் பிரிலிமினரியில கம்மியான ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. குரூப் 2ஆ இருந்தாலும் சரி, குரூப் 4ஆ இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி நான் இங்க கொடுத்திருக்கக்கூடிய தலைப்புல இருந்து தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை வராது. அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம்னா, குரூப் 1ல 34 கேள்விகள் எந்த இடத்துல இருந்து வந்துச்சோ அந்த கேள்வியையும் அந்த கேள்வி எங்கிருந்து கேட்கப்பட்டது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டாக பார்க்க போறோம். இந்த PDF நம்மளுடைய டெலகிராம்லயும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுத்துறேன். அதன் மூலியமாகவும் இதை டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும். முதல் கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத எடுத்திருக்கோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எந்த வருடத்துல கேட்கப்பட்டது, எந்த மாதத்துல கேட்கப்பட்டது, இது ஸ்கீம்ஸ் சம்பந்தப்பட்டதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே எங்க கொடுத்திருப்போம் அப்படின்னா அதற்கு கீழே கொடுத்திருப்போம். அப்ப இரண்டாவது கேள்விக்கு நம்ம மூவ் பண்ணலாம். இரண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி டீடைல்ஸ் இங்கே இருக்கு. அது எந்த மாதத்திலிருந்து கேட்கப்பட்டது, எந்த வருடத்திலிருந்து கேட்கப்பட்டது அப்படிங்கறது இங்க கொடுத்திருக்கோம். இது இந்த PDF நீங்க ஒரு வாட்டி ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி நேரடியாகவும் கேட்கப்படுகிறது, மறைமுகமாகவும் கேட்கப்படுகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுப்பீங்க. ரைட், இந்த PDF எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். ஆனா இந்த கேள்விகள் என்னென்ன தலைப்புலெல்லாம் சார்ந்தது அப்படிங்கறத 2 எக்ஸாம் மூலியமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். 2A மெயின்ஸ் எக்ஸாம்லயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 35 கேள்விகள் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். அந்த 35 கேள்விகளும் ஒன்னு சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம். உதாரணத்துக்கு பாலிட்டி, ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல இருந்து வந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். இல்ல அப்படின்னா தமிழகம் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸா இருக்கலாம், இல்ல இனிஷியேட்டிவா இருக்கலாம். ரைட், இந்த இனிஷியேட்டிவ்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆப்ஸா இருக்கலாம், வெப்சைட்டா இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம், ஆர் டார்கெட்டா இருக்கலாம். இப்படி நம்மளுடைய இனிஷியேட்டிவை வேற வேற சம்பந்தப்பட்ட தலைப்புகளாகவும் நம்ம பகுப்பாய்வு செய்து படிக்கணும். அடுத்து தமிழ்நாடு தாண்டி போறீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கலாம். இது இல்லாம நீங்க ரொம்ப நாளா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தலைப்புகள்ல இருந்து வருது. ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேள்விகள் வருது, ஸ்பேஸ், அப்படி இல்லைன்னா இஸ்ரோ, அது இல்லைன்னா பட்ஜெட்ல இருந்து கேள்விகள் வரும், இது இல்லைன்னா டேட்டா, ஃபேக்ட், ஆக்ட், இயர், இந்த மாதிரியான தலைப்புகள்ல இருந்து கேள்விகள் வரும். நம்ம இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் 1 மெயின்ஸை எடுத்து பார்த்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பார்த்தா சப்ஜெக்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஸ்கீம்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இனிஷியேட்டிவ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு 2A மெயின்ஸ்ல என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நீங்க குரூப் 1ல பார்க்கலாம். இது இரண்டையும் பார்க்கிற உங்களுக்கு என்ன தோணலாம் அப்படின்னா, இப்ப நடக்க போற குரூப் 2ஆ இருக்கட்டும் அல்லது குரூப் 4ஆக இருக்கட்டும், இல்ல திருப்பி நடக்க போற குரூப் 2 மெயின்ஸாக இருக்கட்டும், நீங்க எதை படிக்கணும் அப்படின்னு கிளாரிட்டி இல்லாம இருப்பீங்க. நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் எந்த தலைப்புல இருந்து வந்தாலும் சரி, இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்திருக்கக்கூடிய 8 தலைப்புகள் இருந்து தான் நமக்கு மீண்டும் மீண்டும் கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த 8 தலைப்புகள் இருந்து கேள்விகள் வந்தா நீங்க பதில் சொல்லணும்னா உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத இங்க கொடுத்துட்டேன். முதல் 2 வருடம் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ படிச்சிடணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ படிக்கும் போது ஏன் சார் 1 வருஷம் தாண்டி நீங்க படிக்கணும்னு கேட்பீங்க. அதுல என்ன நான் சொல்லிடுறேன்னா, ஒரு 30 கேள்விகள் வருது. இப்ப குரூப் 2 பொறுத்த வரைக்கும், குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 17 கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 200 கேள்விகள் கேட்கும் போது டிஎன்பிஎஸ்சி 34 கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்னா 100 கேள்விகள்ல எவ்வளவு கேள்விகள் கேட்கலாம்? 17 கேள்விகள் கேட்கலாம். அப்படிங்கிற கணக்குப்படி நம்ம பார்த்தா 2024 கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நமக்கு 5 கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 5 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டா 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மந்த்லி ஈவெண்ட்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த மந்த்லி ஈவெண்ட்ஸ்ங்கிறது என்னது? பாலிட்டியா இருந்தாலும் சரி, ஜியோகிராஃபியா இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கா இருந்தாலும் சரி, இல்ல ஹிஸ்டரி டாபிக், இல்ல என்விரான்மெண்ட் டாபிக் அப்படிங்கிற எந்த தலைப்புல இருந்தாலும் சரி, அந்த ஒரு மாதத்துல இந்த சப்ஜெக்ட்ல நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு தலைப்பு வாரியாக தனித்தனியே தொகுத்து வழங்கப்படும். ரைட் சார், அது முடிஞ்சிடுச்சு. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதை நான் எப்படி படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு 2 மெட்டீரியல் ஹெல்ப் பண்ணும்.
ஒன்னு பாலிசி நோட்ஸ், இன்னொன்னு தமிழ் அரசு. இந்த பாலிசி நோட்ஸ் அண்ட் தமிழ் அரசு தமிழக அரசே வெளியிடக்கூடிய மாத நாளிதழ். தமிழ் அரசு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் நமக்கு வருது. இது 60 பக்கங்கள் கொண்ட ஒரு தலைப்பாக இருக்கும். அதை நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னா, தேர்வுக்கு எது முக்கியமோ இனிஷியேட்டிவ்ஸ், ஸ்கீம்ஸ், அடுத்து தமிழக அரசு என்னென்னலாம் செய்ய போகுதுங்கிற அறிவிப்புகள், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். 60 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை நீங்க 10 to 15 பக்கத்துல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். தமிழ் அரசு அந்த தலைப்பில இருந்து எந்தெந்த கேள்விகள் வருது அப்படிங்கறதை சொல்லியாச்சு. பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பட்ஜெட் சமயத்துல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே என்ன செய்ய போறாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேலை, அந்த டிபார்ட்மெண்ட் எந்த ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் யாருக்காக பாடுபடுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த பாலிசி நோட்ஸ்ல வந்துடும். இந்த பாலிசி நோட்ஸ் மொத்தம் எத்தனை சார் இருக்கும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 41 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே 1-2 டிபார்ட்மெண்ட் கூடையும் இருக்கலாம். அப்ப உங்களுக்கு என்ன தமிழக அரசு வெளியிட்டுச்சோ அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். 300 பக்கங்கள் இருக்கக்கூடிய பாலிசி நோட்டை நீங்க வெறும் 10 பக்கத்துல 15 பக்கத்துல படிச்சு முடிச்சிடலாம். பாலிசி நோட்ஸ் முடிஞ்சிருச்சு. சரி சார், பட்ஜெட் சம்பந்தப்பட்ட கேள்விகள், தமிழக அரசை தாண்டி வரக்கூடிய கேள்விகளை கவர் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்தியன் பட்ஜெட் இருக்கு, தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கு. இந்த மாதிரி தலைப்புகள்ல இருந்து உங்களுக்கு பட்ஜெட் ரிலேட்டடான கேள்வியையும் நீங்க பதில் சொல்லிடலாம். இப்ப நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் போவோம். நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்றதன் மூலமாக உங்களால இந்த தலைப்புகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் அப்படின்னா டிக் மார்க் கொடுக்கலாம். சப்ஜெக்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டியா இருந்தாலும் சரி, ஜியோகிராஃபியா இருந்தாலும் சரி, உங்களால பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பதில் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஈவென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றோம். ரைட், அடுத்து ஸ்கீம் டிஎன், அடுத்து இனிஷியேட்டிவ் டிவினா உங்களால பதில் சொல்ல முடியுமா? பாலிசி நோட்ஸ் இருக்கு, தமிழ் அரசு மேகசின் இருக்கு. இது இரண்டுமே நீங்க எளிதாக படிச்சு முடிச்சலாம். அப்ப இந்த தலைப்புல இருந்து கேள்விகள் வந்தாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பதில் சொல்றதுக்கு பட்ஜெட் இருக்கு. இந்த பட்ஜெட் மூலியமாக உங்களால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பத்தி சொல்ல முடியும். அடுத்து ஸ்பேஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே எங்க சார் கவர் ஆயிடும்? மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆயிடும். இந்த டேட்டா பட்ஜெட் அப்படிங்கிறது நமக்கு பட்ஜெட்னே தனியா உங்களுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துறோம், அதுல கவர் ஆயிடும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கம்ப்ளீட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் நான் மீண்டும் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இல்ல நம்மளுடைய டெலகிராம் லிங்க்ல இருக்கும். டெலகிராம் லிங்க் நான் எங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும் கொடுத்துருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் இருந்தாலும் உங்களால தேர்வில் வெற்றி பெற முடியறதுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்திருக்க ஒரு முயற்சி தான் டிஎன்பிஎஸ்சி மாஸ்டரி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.